நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள், அதாவது மாதம் நம்ம பார்க்குறோம். தமிழ் மாத பலன் பார்க்குறோம், ஆங்கில மாத பலன் பார்க்குறோம். அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும். அதாவது வருட கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, குரு, இதெல்லாம் வருட கிரகங்கள். இந்த 4 கிரகம் தான் வருட கிரகங்கள். மற்றபடி சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும். அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது நல்ல விதமாக ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும், இல்லைன்னா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பயிற்சி, இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி, உங்களுக்கு புதனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு ராசியில் அப்படியே இருப்பார். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது, சுக்கிரனோட பயிற்சி இருக்குது. குரு வந்து வக்ர நிலையில் மிதுன ராசியில் இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. சூரியன், புதன், உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க. ராகு வந்து ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகுவோட அமைப்பில் இருக்காங்க, இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது. இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் 100% செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டைம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபம். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சனியோட வீட்டில் 9ஆம் இடமான ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். சரிங்களா? இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறனால எதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தடங்களெல்லாம் உங்களுக்கு விலகும். கிடைக்கக்கூடாத என்னென்ன விஷயம் தடங்கள் இருந்துச்சோ, கிடைக்காம இருந்ததோ, கிடைக்காம போச்சோ, அதெல்லாமே கிடைக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைய போகுது. பிப்ரவரி மாதம் பாருங்கள் 6ஆம் தேதி, அதாவது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது முதல்ல ஒரு 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு போய் ராகுவோட இணைஞ்சால் கூட உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்கார். சரிங்களா? அப்போ சுக்கிரனை குரு பார்த்துட்டாலே அந்த ராகுக்கு ஏற்படுத்தக்கூடிய தோஷமெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு போகிறனால உங்கள் எண்ணம், செயல், புத்தி, சிந்தனை எல்லாமே தொழில் வேலை அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். பணத்தை சம்பாதிக்க முடியலைன்னா கூட ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த டெக்னிக் என்னென்னு தெரிய வரும் உங்களுக்கு. சரிங்களா? சில முன்னேற்பாடுகள், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்க. கவலைப்பட வேண்டாம். ஆனால் ராசிநாதன் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்கார். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடச்சிருங்க. ஏன்னா சுக்கிரன் ராகுவோட இருக்கக்கூடாது. ஆனால் குரு பார்வையில் இருக்கிறது ஒரு இயற்கையாகவே ஒரு பரிகாரம்னு சொல்லிடலாம். சரிங்களா? அது ஒரு தோஷ நிவர்த்தி தான். அதனால் கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபார வளர்ச்சி, விவசாயம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு இன்கம் பார்க்க முடியும் உங்களுக்கு. வேலையே இல்லை, சும்மா வீட்டில் இருக்கேன், வெட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறனால, குருவோட பார்வையில் இருக்கிறனால இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறமே சில நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி திருமணத்துக்கான முயற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறனால 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். மூத்த சகோதரியால் ஆதாயம், நன்மையான விஷயங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடச்சிரும். ராசிநாதன் நல்லா இருக்காருங்க, கவலையப்படாதீங்க. உடம்புல இருந்து அந்த வியாதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். உங்களுக்கே ஒரு தைரியம் பிறக்கும், தைரியம் கிடைக்கும். எதாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பார்த்துடலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தைரியமும் ஒரு நல்ல உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். இது நல்லா இருக்குங்க. ராசிநாதன் கெட்டு போனால் தான் நீங்கள் பயப்படணும்.
உடம்பாறையை கெட்டு போகும், மனசு கெட்டு போகும், குழப்பம் ஏற்படும், தெளிவாக சிந்திக்க முடியாது. இதெல்லாமே ராசிநாதன் கெட்டு போனால் தான் நடக்கும். ஆனால் ராசிநாதன் நல்லா இருக்கிறனால ஆரம்ப பகுதி 9ஆம் இடத்துல இருக்கார். பிற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது, குருவோட பார்வையில் இருக்கிறது, உங்களுக்கு ராசிநாதன் பலமாக இருக்குன்னு காமிக்குது. அதனால் கவலையப்படாதீங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி ஆயிரும். தடங்கலான விஷயமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இந்த பிப்ரவரி மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.